ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு? ஊசி ஓட்டக்குள்ள நூலு, ஊசி ஓட்டக்குள்ள யானை தலை போயிருச்சு, ஆனா வால் மாட்டிக்கிருச்சுன்னு. அது எப்படின்னா, நபிகள் நாயகம் குர்ஆன்லயே சொல்றாரு, ஊசி முனை காதுக்குள்ள ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதுன்னு பாட்டு வந்துச்சுல்ல. காசாசை போகாதுன்னு அந்த கதை இங்க இருக்கு, குர்ஆன்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஊசி ஓட்டக்குள்ள யானை தலை போயிருச்சான், ஆனா வால் மாட்டிக்கிருச்சு. அது எப்படி அப்படின்னா, இந்த பாமர மக்கள் பாவம் கஷ்டப்படுறவங்க, இந்த நாட்டுல பணக்காரன் பூரா வாழ்ந்துடலாம், ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை இல்லைங்கிறத சொல்லாம சொன்னது. அதை விட இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த கஷ்டப்படுற மக்கள் காலையில மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கணும், வயிற்று வலிக்குது, வாயை வலிக்குது, அம்மாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியல, மாத்திரை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் சொல்லி அவசரத்துக்கு பைக் எடுத்துட்டு போறாங்க, ஹெல்மெட்டை மறந்துட்டு. அப்ப ஹெல்மெட் மறந்துட்டு போகும்போது டக்கு நிப்பாட்டி, என்ன ஹெல்மெட் இல்லையா, லைசன்ஸுங்க, அரிசி புக்குங்க அப்படின்னு 500 ஃபைனை போடு, 1000 ஃபைனை போடு, ஃபைனை போட்டுறாங்க. ஆனா கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு என்னால கட்ட முடியலன்னு சொல்லி வெளிநாட்டு கோடியாம பாருங்க, அவன் என்ன பண்றது, அவனை ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த ஊசி ஓட்டக்குள்ள யானத்துல போயிருச்சு. பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் கடனை வாங்கிட்டு என்னால கட்ட முடியலன்னு ஓடிடுறியான், ஆனா வால் மாட்டிக்கிருச்சுன்னா கஷ்டப்படுற பாமர விவசாய மக்கள் மாட்டிக்கிறியா. இதை மனசாட்சியோட சிந்திக்கணும்ல, யோசிக்கணும்ல, யோசிக்கவே இல்லை.